ஆபிரகாம் பிரமாணத்துக்கு முற்பட்டவன், ஃபெய்த். தாவீது நியாயப்பிரமாணத்துக்கு காலத்தில் இருந்தவன், கிருபை. ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரன். அவனை யூதர்களுக்கு தகப்பனாக்கி விட்டார், அராப்ஸ்களுக்கு தகப்பனாக்கி விட்டார், சபைக்கும் தகப்பன் ஆக்கி விட்டார். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலே இருந்தவன். அவனை குறித்த ஒரே ஒரு சாட்சி விசுவாசம், ஃபெய்த். அடுத்தது தாவீது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன். அவனை குறித்த சாட்சி கிருபை. மறுபடியும் சொல்றேன், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை. இந்த விசுவாசம் எங்க ரெண்டும் சேருதோ அங்கதான் நீங்களும் நானும் உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபை இல்லாம விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாம கிருபை இல்லை. இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப எங்க இருக்கிறோம்? கிருபை விசுவாசமும் என்ன டாப்புக்கு கொண்டு போய் உட்கார வச்சுச்சு, உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சுச்சு. அப்ப கிருபை விசுவாசம் ரெண்டு சேர்ந்துட்டாவே நீங்க டாப்ல 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 மேல 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 போய்கிட்டே இருப்பீங்க. அதனுடைய அர்த்தம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நம்மெல்லாம் டாப்பு. கல்யாண வீட்டுக்கு போறதை விட சர்ச்சுக்கு நல்லா வரணுன்ற. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு புதுசுல உடனே புதுசு வாங்கிடுவோம் இல்லையா? என்ன கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு கல்யாணம், அவன் கல்யாணம் பண்ண போறா, அவன் கல்யாணம் பண்ண போறா. நீங்க புருஷனை படாத பாடப்படுத்தி வாங்க ஷாப்பிங் போகலாம். கல்யாண வீட்டுக்கு என்ன போடலாம், என்ன கலர் போடலாம், என்ன ட்ரெஸ் போடலாம். உங்களையும் அப்போ பார்க்க போறாங்க, பொண்ணை மாப்பிள்ளையும் பார்க்க போறாங்க. நீங்க அவ்வளவு ப்ரிப்பரேஷன். அதுக்கு மேல சர்ச்சுக்கு அப்படி ஸ்டெப் டாப்பா வரணும்.